Welcome to Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. நம்மளோட trainee choose பண்ணியிருக்கிற vehicle Hyundai Creta SUV segment vehicle. இந்த vehicle வந்து academy owned vehicle. இதில் dual control இருக்காது, full controls அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஃபியூச்சரில் அவருமே SUV segment வாங்குறதுனால நம்மளோட அகாடமியில் இந்த vehicle choose பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டெஸ்டிங் கிளாஸ், drive on commercial street as well as main roads. அவருக்கு நம்ம வந்து 10 classes சோஃபார் கவர் பண்ணியிருக்கோம். 10 hours ஆஃப் ட்ரைனிங்கில் அவருக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கிற டாஸ்க்கு மெயின் ரோட், மார்க்கெட் ரோட், நேரோ ஸ்ட்ரீட், டர்னிங்ஸ், யூ டர்ன் கான்செப்ட், ரிவர்சிங், ஸ்லோப்பிங், பார்க்கிங் இதெல்லாமே கவர் பண்ணியாச்சு. வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேயும் மெயின் ரோட்லேயும் அவர் எப்படி ட்ரைவ் பண்ணுறாருங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. நம்மக்கிட்ட டுவல் கண்ட்ரோல் கிடையாது. ஹேண்ட் பிரேக் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங்கும் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். அவர் தனியாக ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் எப்படி ட்ரைவ் பண்ணுவாரோ அதே ஃபீல் அவர் ட்ரைவ் பண்ணணும். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் கொடுத்துருக்குற இன்புட்ஸ், கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் அவர் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவார், ஃப்ரேம் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணணும், ஒரு சிக்னல்ஸ் ஜங்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். லோ கியர் மெயின்டெனன்ஸில் கிளச் கண்ட்ரோலில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். ஆனால் அவரோட ஃப்ரேம்குள்ளே எதனா வெஹிக்கிள் இருந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் அவரோட மூவ்மெண்ட் இருக்கணும். அது வரைக்கும் அவரோட லெக் வந்து பிரேக் மேலே தான் இருக்கணும். இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் ரைட்டில் வர வெஹிக்கிள், லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள், ரியரில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் வி ஹேவ் டு கிராஸ் த ஜங்ஷன். டிஃபென்சிவ் டிரைவிங் பொறுத்த மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் மட்டும் பத்தாது, எதிராளி தப்பாக வந்தாலும் அவங்களும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த சினாரியோ நீங்கள் பார்க்கலாம். எல்லா வெஹிக்கிளுமே வந்து லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டில் வரணும், ஆனால் யாருமே அப்படி வரதில்லை. ரைட் வந்து ஒய்டாக எடுக்கணும், அதுவும் எடுக்கிறது இல்லை, எல்லாருமே க்ளோஸாக தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெயிட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ரைட் சைடில் பார்க்கலாம், அந்த லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆட்டோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பேசிக் திங், பட் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ரைட் டர்ன் ஒய்டராக எடுக்கணும், லெஃப்ட்டு க்ளோஸராக எடுக்கணும். ஒரு சிக்னலஸ் ஜங்ஷனை நம்ம எப்படி ஸ்லோ பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி எதிராலையும் ஸ்லோ பண்ணணும், பட் அதுவும் அவங்க பண்ணுறது கிடையாது. பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினராக நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். எந்த சுச்சுவேஷனும் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. இப்போ லெஃப்ட்டில் நம்ம பார்க்குறோம் அந்த டூ வீலர், அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிளெலாம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் போகலாம். இந்த மாதிரி சினாரியோவில் நம்மளோட கிளச் கண்ட்ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ரைட்லேயுமே அந்த டூ வீலர் பார்த்தீங்க, இருக்கிறது ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸு. இந்த மாதிரி ரோட்டில் நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். பின்னாடி யாரும் ஹார்ன் அடித்தா அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் நம்ம ரோலிங்லேயே மூவ் பண்ணலாம். இன்கேஸ் சடனாக எதனா வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுமே ஒரு எக்ஸஸ் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நம்மளோட பிரேக்கிங் சடனாக தான் இருக்கும். மெயினாக லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்மளோட லெஃப்ட் ஃப்ரேம், லெஃப்ட் சைடு, லெஃப்ட் மிரரு, இது எல்லாமே லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் யாருக்கும் க்ளோஸாக போகக்கூடாது. எதனா அப்டக்கிள் இருந்ததுன்னா அந்த அப்டக்கிளோட ஃபுல் வியூ தெரிகிற இடத்துலையே அதை நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் மேக்ஸிமம் இந்த டூ வீலர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒன் வேலே தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிற வெஹிக்கிள் யார் வேணால் சடனாக எடுப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்த்துட்டே போகணும். தே ஒன்ட் இண்டிகேட், தே ஒன்ட் ஃபோக்கஸ் த மிரர். நான் எல்லாரையும் சொல்லலை, பட் சில பேர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. இப்போ கூட இங்கே பார்க்கலாம், இந்த டூ வீலர் லெஃப்ட்டில் யூட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் தான் பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க அக்கஸ்டம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃப்ளோ கிடச்சிரும். சோஃபார் நம்மளோட ட்ரெயினி எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த டேர்னிங் பாயிண்ட்டில் கூட லெஃப்ட்டில் டூ வீலர் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி தான் நம்ம திருப்பணும். நம்ம மிரர் கரெக்டாக ஜங்ஷன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் வி ஹேவ் டு மேக் அ டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போதும் ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. பர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் கம்பல்சரியாக மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஆப்போசிட்டில் எதனா வெஹிக்கிள் வந்தாங்கன்னா முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணுமா இல்லை அவங்கள விட்டுடலாமான்றதை பார்க்கணும். டாஸ்க் நம்பர் 2, டிரைவ் ஆன் மெயின் ரோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிராஃபிக் சுச்சுவேஷன். மெயின் ரோட்ஸ் பொறுத்த மட்டும் அவர்கிட்ட நான் கொடுத்துருக்குற இன்புட்ஸு கரெக்டான லேன் எடுத்துக்கணும். லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன். அவர் எந்த லேன் சூஸ் பண்ணுறாரோ அந்த லேனில் டிஸ்டண்ட்டாக பார்க்கணும். அவரோட லேனில் எதனா அப்டக்கிள் இருந்தால் முன்னாடியே வந்து அவர் இண்டிகேட் பண்ணிவிட்டு லேன் சேஞ்ச் பண்ணிடணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்த்தா லேன் சேஞ்ச் பண்ணணும். ஒரு சிக்னலில் நிற்கும் போது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோட ரியர் ஃப்ரேம், அதாவது நம்பர் பிளேட், அந்த பம்பர் ஃபுல்லாக தெரியிற இடத்துல வி ஹேவ் டு ஸ்டாப். எந்த சிக்னலில் நிற்கும் போது நம்ம பிரேக்கில் கால் வச்சுட்டு தான் நிற்கணும். வித்தவுட் ப்ரெஸிங் த பிரேக் நம்ம இருக்கக்கூடாது. பிகினர் சொல்கிறது
சிக்னலில் போய் நிற்கும் போதே நான் நியூட்ரலில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிகினராக நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நியூட்ரலில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும், லெஃப்ட்டில் அந்த பிளேஸ் பண்ணியிருக்கிற 2 வீலர்ஸ் நம்ம ஃப்ரேம்குள்ளே வருவாங்கன்றதை ஆன்டிசிபேட் பண்ணி மூவ் பண்ணணும். நமக்கு பக்கத்து லேனில் போகிற வெஹிக்கிளுக்கு எதனா அப்ஸ்டக்கிள் இருந்தால் கூட அவங்க நம்ம லேனுக்குள்ளே வருவாங்கன்றதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். அப்படி அவங்க வர மாதிரி இருந்தால் எஸ் ஆர் நோ தேரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்கள விட்டுறோம், நோனா நல்லா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுறோம். ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட் கிடைக்கும் போது நல்லா கியர் ஷிஃப்ட் பண்ணி பழகிக்கலாம். கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்டராக இன்க்ரீஸ் பண்ணணும். கியர் ரிடக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஸ்பீடுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாலும் கியர் ரெடியூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் ஸ்டீரிங் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. நம்மளோட சென்ஸ் இல்லாமல் நம்ம வண்டி வந்து நம்ம லேன்லேருந்து பக்கத்து லேனுக்கு போகக்கூடாது. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் சிட்டி லிமிட்டில் 60 வரைக்கும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். அவரோட கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் இப்போ ஒரு 40, 30 அதே ரேஞ்சில் தான் மூவ் பண்ணுறது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே போகணும். எந்த வெஹிக்கிளுக்கு க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. எந்த வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸாக இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பார்த்தா ஒரு பிகினர் மாதிரி ட்ரை பண்ண மாட்டார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவார். பட் யூ ஒன்ட் பிலீவ், அவர் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு கிளாஸ் வரும்போது பேசிக்காக ஒரு கிளச் கண்ட்ரோல் கூட கிடையாது. இப்போ வந்து மெயின் ரோடில் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக மெயின் ரோட்ஸ் அண்ட் மார்க்கெட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸ்லோவாக இருந்தால் கூட பட் ஸ்டடியாக கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுறாரு வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். நம்மகிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. உங்களுக்கும் இதே மாதிரியே ட்ரைவ் பண்ணணும்னு சிட்டி கார்ட் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிளையும் கற்றுக்கலாம். தேங்க்யூ.